ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைக்கிற வேலைக்கு ஒருவன் விண்ணப்பித்திருந்தான். தரையை தொடச்சி காட்ட சொல்லியிருக்காங்க. நல்லாவே தொடச்சி காமிச்சிருக்கான். அடுத்து சின்னதாக ஒரு இன்டர்வியூ. கடைசியில் அவங்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு இமெயில் முகவரி கேட்டிருக்காங்க. எனக்கு இமெயில் இன்டர்நெட்லாம் தெரியாதே அப்படின்னு சொல்லியிருக்கான். கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை செய்ய விரும்புகிறவனுக்கு இமெயில் முகவரி கூட இல்லைன்னா என்ன செய்கிறதுன்னு சொல்லி வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வேலை இல்லை அப்படின்னதும் அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. கையில் 10 ரூபாய் இருந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். வெங்காயம் வாங்கியிருக்கான். பக்கத்து குடியிருப்புகளெல்லாம் கூவி கூவி விற்றுருக்கான். அதில் 10 ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு. மீண்டும் வெங்காயம், மீண்டும் விற்பனை, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விற்று சில வருடங்கள்லேயே பெரிய வெங்காய வியாபாரி ஆகிட்டார். இந்த சூழ்நிலையில் ஒரு வங்கி கணக்கு தரப்பு சம்மந்தமாக ஒரு வங்கி ஊழியர் இவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அப்போது இவரோட இமெயில் முகவரி கேட்டிருக்காரு. இவர் என்கிட்ட இமெயில் முகவரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இமெயில் இல்லாமலே இந்த காலத்தில் இவ்வளோ முன்னேறி இருக்கீங்களே, உங்களுக்கு மட்டும் இமெயில் இன்டர்நெட்லாம் தெரிஞ்சிருந்தா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்காரு வங்கி ஊழியர். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தர தொடச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு வியாபாரி சொல்லியிருக்காரு. வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படக்கூடாது, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எண்ணி தொடர்ந்து முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்திருக்கும். நன்றி.